ஸ்டாலின் அவங்க பேசுகிறாங்க. பேசும்போது ஆர்.என். ரவி என்ன பண்ணுறாருன்னா கோபமாக எந்திரிச்சு வெளியில் போகிறார். இந்த கவர்மெண்ட் கொடுக்கறத அப்படியே அவர் ரீட் பண்ணணுமா? ஹாய் ஹலோ. இப்போ இந்தியாவே மொத்தமாக தமிழ்நாட்டை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா ஸ்டேட்ஸில் இருக்கிற எல்லா பொலிட்டீஷியன்ஸ், ஈவன் கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே தமிழ்நாட்டை நோக்கி பார்த்துட்டு இருக்காங்க. ரீசன் என்னன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். கவர்னர் ஆர்.என். ரவி, முன்னாள் IPS அதிகாரி, அவருக்கும் நம்மளுடைய முதல்வர் DMK லெட் கவர்மெண்ட்டோட சீஃப் மினிஸ்டர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சீஃப் மினிஸ்டர் CM ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு டக் ஆஃப் வார் போயிட்டுருக்கு. அதனால் மொத்த இந்தியாவுமே எல்லா பொலிட்டீஷியன்ஸ், கான்ஸ்டிடியூஷனல், லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே தமிழ்நாட்டு மேலே ஒரு ஐப்போ வச்சிட்ருக்காங்க. என்ன பேசிக்கலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ரொம்ப ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஒரு கோட் இருக்குது. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் அ லாயர்ஸ் பேரடைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் இது முன்னாடி மெயின்ஸ் கொஸ்டினாகவும் கேட்டிருக்காங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் அ லாயர்ஸ் பேரடைஸ், டிஸ்கஸ், எக்ஸாம், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ நான் எதுக்காக ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இது சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நிறைய பிரச்சனை இருக்குது. அதாவது இன்டர்பிரட்டேஷனில் நிறைய பிரச்சனை இருக்குது, கான்ஸ்டிடியூஷனல் இன்டர்பிரட்டேஷனில். அண்ட் அஃப்கோர்ஸ் சுப்ரீம் கோர்ட் இஸ் தி ஃபைனல் இன்டர்பிரட்டர் அண்டு கேரண்டர் அப்படின்னு சொல்லுவோம். சுப்ரீம் கோர்ட்டு தான் கான்ஸ்டிடியூஷனில் இருக்கிற அந்த இதை ஃபைனல் இன்டர்பிரட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபைன். இப்போது ஒரு கன்வென்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது, ரூல்னு ஒன்று இருக்குது, ஆக்ட்னு ஒன்று இருக்குது, கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் ஒன்று இருக்குது. அதாவது ரூல், ஆக்ட், கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் அப்படின்றதுலாம் அதில் சொல்லப்பட்டிருந்தால் அதில் சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அதன் கீழே வந்துடும். இப்போ இதில் எதுலேயுமே சொல்லப்படாமல் கன்வென்ஷனலாக ஒரு பாரம்பரியமாக ஒரு நடைமுறையாக ஒரு வழிமுறையாக அப்படியே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ தட் இஸ் கன்வென்ஷன். இப்போ ஜென்ரலாக இந்த கவர்னர்ஸ் அட்ரஸ் அண்ட் பிரசிடென்ட்ஸ் அட்ரஸ், அது சென்ட்ரலில் யூனியன் லெஜிஸ்லேச்சராக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சராக இருந்தாலும் சரி, அந்த பிரசிடென்ட்ஸ் அட்ரஸ் அப்படிங்கிறதும் கவர்னர்ஸ் அட்ரஸ் அப்படிங்கிறதுமே ரொம்ப ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு விஷயம். அண்ட் இன்ஃபேக்ட் அந்த அட்ரஸை ஃபாலோ பண்ணி ஒரு மோஷன் ஆஃப் தேங்க்ஸ் பாஸ் பண்ணணும். அந்த மோஷன் ஆஃப் தேங்க்ஸ் பாஸ் ஆகலைன்னா கவர்மெண்ட் ஃபெயில் ஆகிடும், CM ரிசைன் பண்ணணும்னு கூட கான்ஸ்டிடியூஷனில் ப்ரொவிஷன் இருக்குது. இது மாதிரி அந்த கவர்னர்ஸ் அட்ரஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, இது ஜென்ரலாக அந்த எலெக்ஷன் முடிஞ்சு ஃபஸ்ட்டு ஒரு அசம்பிள் ஆகும்போதோ, இல்லை எவ்ரி இயர் அந்த அசம்பிளி செஷன்ஸ் ஸ்டார்ட் ஆகும்போதோ கவர்னர்ஸ் அட்ரஸ் அப்படின்னு ஒன்று சட்டசபையில் நடக்கும். இப்போ இந்த கவர்னர்ஸ் அட்ரஸ் அப்போது கவர்னர் என்ன பேசுவார், என்ன பேசணும் அப்படிங்கிறத அங்கே இருக்கிற அந்த கவர்மெண்ட், அதாவது நம்ம சென்ட்ரல் யூனியன் லெஜிஸ்லேச்சர்னு சொல்லி, இல்லை பார்லிமெண்ட் லைக் ஸ்டேட்லேயும் சரி, ஜென்ரலாக வித் த எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான், வெதர் பி இட் த பிரசிடென்ட் ஆர் பி இட் த கவர்னர், இவங்க ரெண்டு பேரும் ஃபங்க்ஷன் பண்ணுறது வித் த எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், பிகாஸ் தட் இஸ் த எசன்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி இல்லைங்களா. ஸோ இப்போ இந்த கவர்னர்ஸ் அட்ரஸுக்கான அந்த டெக்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறது யாருன்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட், அந்த CM அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அவங்களாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அந்த ஜென்ரலாக இந்த அட்ரஸில் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த 1 இயருக்கான அந்த பாலிசி, கவர்மெண்ட்டோட பாலிசி, அப்ஜெக்டிவ்ஸ், அடுத்து என்னென்ன பண்ண போகிறோம், இல்லை என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களை தான் இந்த அட்ரஸில் டீட்டெயில் பண்ணி கொடுப்பாங்க கவர்மெண்ட், ரைட். அண்ட் அதை கவர்னர் கவர்னர்ஸ் அட்ரஸில் அசம்பிளியில் ரீட் பண்ணணும், ரைட். ஃபைன். இப்போது இந்த கவர்மெண்ட் கொடுக்குறத அவர் ரீட் பண்ணணும், ஃபைன். இது வரைக்கும் ஃபைன். இப்போ பிரச்சனை எங்கே வருதுன்னா, இந்த கவர்மெண்ட் கொடுக்குறத அப்படியே அவர் ரீட் பண்ணணுமா, இல்லை அதில் ஏதாவது மாற்றங்கள் கொடுக்கலாமா, இல்லை மாற்றம் இல்லாமல் அப்படியே டிட்டோவாக ஈடிச்சாங் காப்பி மாதிரி அப்படியே வாசிக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் இப்போது இஷ்யூ ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு டெக்ஸ்ட் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு டிராஃப்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதில் சில விஷயங்களை ஒமிட் பண்ணி, டெலீட் பண்ணி, ஆட் பண்ணி கவர்னர் ஆர்.என். ரவி அவர்கள் அசம்பிளியில் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. இப்போ இங்கே தான் பிரச்சனை. இப்போ என்னென்னா,
ஓகே, கவர்னர்ஸ் அட்ரஸ் அப்படிங்கிறது பேசிக்கலாக அந்த பிரிட்டிஷ் கன்வென்ஷன்லேருந்து ஃபாலோ பண்ணி வர்றது. பிரிட்டிஷில் வந்து எப்படி அந்த மன்னார்க்கு அந்த கிங் வந்து அட்ரஸ் பண்ணாங்களோ அந்த ஒரு இதுலேருந்து வர்றது அப்படின்னா நம்ம லீகஸியாக ஒரு ஹிஸ்டாரிக்கலாக அதை வந்து ட்ரேஸ் பண்ணும்போது சொல்லுவோம். பட் ஆனால் இந்த கவர்னர் வெர்பாட்டிமாக ரீப்ரொடியூஸ் பண்ணணுமா கவர்மெண்ட் கொடுத்த டெக்ஸ்ட்டை அப்படின்னு கேட்டால் அங்கே தான் பிரச்சனை. ஏன்னா அதுக்கு கான்ஸ்டிடியூஷனில் எதுவுமே சொல்லப்படலை. எப்படி எக்ஸாக்டாக அவர் ரீட் பண்ணணுன்றதெல்லாம் சொல்லவே இல்லை. கவர்னர் ஹேஸ் டு டெலிவர் ஹிஸ் அட்ரஸ், அவ்வளோதான். பட் வெர்பாட்டிமாக ரீப்ரொடியூஸ் பண்ணுறதா இல்லை கவர்னர் எக்ஸ்ட்ரா 1-2 பாயிண்ட்டை ஆடோ இல்லை ஒமிட்டோ இல்லை டெலீட்டோ வாட் எவர் இப்படி பண்ணலாமா பண்ணக்கூடாதான்றதுக்கு கான்ஸ்டிடியூஷன் கிளாரிட்டி இல்லை. அண்ட் அந்த இடத்துல இப்போ கவர்னரோட டிஸ்கிரிஷன் அப்படின்னு ஒன்று வருது. டெஃபினட்டாக கவர்னருக்கு, இன்ஃபேக்ட் பிரசிடெண்ட்டோட கவர்னருக்கு இன்னும் கொஞ்சம் டிஸ்கிரிஷன்ஸ் ஜாஸ்தி தான். நம்ம இந்தியன் பாலிட்டி கான்ஸ்டிடியூஷனில் படித்தோம்னா தெரியும். ஸோ கவர்னர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு சரின்னு பட்ட சில விஷயங்களையோ இல்லை அவருக்கு ஆட் பண்ணியோ இல்லை அவருக்கு சரின்னு படாத சில விஷயங்களை டெலீட் பண்ணியோ ஒமிட் பண்ணியோ பேசுகிறாரு, அட்ரஸ் பண்ணிடுறாரு. இப்போ இவங்க கவர்மெண்ட்டை சிஎம் ஸ்டாலின் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கொடுத்த டெக்ஸ்ட்டை நீங்கள் அப்படியே வெர்பாட்டிமாக படிக்கலை, அதனால நாங்கள் நீங்கள் எக்ஸ்ட்ரா பேசின விஷயத்தை ரிஜெக்ட் பண்ணி நீங்கள் விட்ட விஷயத்தை ஆட் பண்ணி ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி RN ரவி அவர்களை அசம்பிளியில் உட்கார வச்சுக்கிட்டே ஸ்டாலின் அவங்க பேசுகிறாங்க. பேசும்போது RN ரவி என்ன பண்ணுறாருன்னா கோபமாக எந்திரிச்சு வெளியில் போகிறார். இதுதான் இப்போ பிரச்சனை. இப்போது நிறைய ஆர்குமெண்ட் என்ன வருதுன்னா, there are 2 terms, irregularity, இல்லீகாலிட்டி, 2 இருக்குது. கவர்னர் வந்து நேஷனல் ஆந்தம் இதெல்லாம் முடிக்காம முன்னே போயிட்டாரு அப்படின்னு சொல்லி இவங்க சைடாக சொல்லுவாங்க. பட் எக்ஸ்பர்ட்ஸ், லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து ஒரு இர்ரெகுலாரிட்டி பட் நாட் இல்லீகாலிட்டி கிடையாது. ரெண்டாவது என்னென்னா, ஒரு நார்மலாக ஒரு ஹியூமனாக நம்ம ஜென்ரலாகவே பார்த்தோன்னா, இவர் பேசினதை அவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணி ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறப்ப யாராக இருந்தாலுமே ஒரு மனிதனாக அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போக தான் செய்வாங்க, ஃபஸ்ட் திங். அண்ட் மோர் ஓவர் அவர் வந்து முன்னாடி IPS ஆஃபீஸராக இருந்திருக்காரு. அவருக்கும் எல்லா சட்டத்திட்டங்கள், கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே தெரியும். தெரியாமலாம் அவர் வந்து பிஹேவ் பண்ணியிருக்க மாட்டார், பண்ணவும் மாட்டார், இல்லைங்களா? என்னோட கருத்து, என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னீங்கன்னா, அந்த இடத்துல கவர்னருக்குன்னு சில டிஸ்கிரிஷன்ஸ் இருக்குது, அதை அவர் யூஸ் பண்ணிட்டார், ஃபைன். இவங்க அந்த ரிஜெக்ட் பண்ணி ரெசல்யூஷன் கொண்டு வந்தது பண்ணியிருக்க தேவையில்லை. ஓகே, கவர்னர் பேசினது ஃபைன், அவ்வளோதான். அதில் ஏதாவது குறை இருக்குது, அதில் ஏதாவது தவறு இருக்குன்னா அதுக்கப்புறம் நம்ம கோர்ட்டுக்கு தான் போகணும், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் கேஸ் போடணும். கோர்ட்டில் போய் தான் நீங்கள் வந்து ஆர்கியூ பண்ணணும், கவர்னர் வந்து இந்த மாதிரி பண்ண தவறு, கவர்னர் இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, இதில் வந்து கான்ஸ்டிடியூஷனலி அகெயின்ஸ்டாக பேசியிருக்காரு அப்படின்னு நீங்கள் வாட் எவர் இப்படி என்ன பாயிண்ட்டாக இருந்தாலும் கோர்ட்டில் போய் பேசலாம், தப்பே கிடையாது. ஏன்னா தட் இஸ் த ரைட் வே. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டு தான் வந்து ஃபைனல் இன்டர்பிரேட்டர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் நம்ம சொல்கிறோம். பட் அதை விட்டுட்டு அவரை அங்கேயே உட்கார வச்சுக்கிட்டு ரிஜெக்ட் பண்ணி எகெயின்ஸ்டாக ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக அவருக்கும் ஒரு அந்த ஆஃபீஸ் ஆஃப் த கவர்னருக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, ஒரு ஸ்டேச்சர் இருக்குல்ல, அது வந்து பிரிக் பண்ணும். ஸோ அது வந்து அவர் வெளியில் போயிருக்காரு. இது வந்து கொஞ்சம் டெலிகேட்டான ஒரு விஷயந்தான். நான் இப்படி பேசினாலும் தப்பாக தெரியும், அப்படி பேசினாலும் தப்பாக தெரியும், இப்படி பேசினா சங்கின்றாங்க, அப்படி பேசினா ட்ரவிடியன் அப்படின்றாங்க. பட் நான் எப்படியும் பேசலை. பட் நீங்கள் ஒரு சென்சிபிளாக நம்ம யோசித்து பார்த்தோன்னா அதுதான் ஒரு கரெக்டான அப்ரோச்சாக இருந்திருக்கும். கவர்னர் தவறாக பேசியிருக்காரு இல்லை தவறு பண்ணியிருந்தால் இவங்க கோர்ட்டுக்கு போயிருக்கலாம், கோர்ட்டுக்கு போய் அதை ப்ரூஃப் பண்ணியிருக்கலாம். கோர்ட்டு லெட் த கோர்ட் இன்டர்பிரட் வாட் இஸ் கரெக்ட் ஆர் வாட் இஸ் இன்கரெக்டுங்கிறத கோர்ட்டு தான் இன்டர்பிரட் பண்ண முடியும். நீங்கள் ஒரு 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 கவர்னரை உட்கார வச்சு அசிங்கப்படுத்துறது தான் அந்த விஷயம். அப்போது வந்து கவர்னர் எந்திரிச்சு வெளியில் போக தான் செய்வார், அது யாராக இருந்தாலும் எந்த பார்ட்டியாக இருந்தாலும். பட் ஜென்ரலாக இங்கே என்னென்ன பிரச்சனை எப்போவுமே என்னென்னா, சென்டரில் வேறு பார்ட்டி, ஸ்டேட்டில் வேறு பார்ட்டி இருக்கும்போது தான் இந்த பிரச்சனை வருது. மோஸ்ட்லி 2 பேரும் ஒரே மாதிரி இதில் ஒரே அலையன்ஸில் இருக்கிறவங்க இருந்துட்டால் அந்த பிரச்சனை வர்றதில்லை. பட் ஸ்டில் த பாயிண்ட் இஸ் திஸ். ஏன்னா இந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷனல் இஷ்யூஸ் அப்படின்னு வர்றப்ப கோர்ட் இஸ் த ஃபைனல் இன்டர்பிரட்டர். இவங்க
ஸ்டாலின் கவர்மெண்ட், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கலாம், அந்த இடத்துல அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்க தேவையில்லை. அந்த ரெசல்யூஷன் கொண்டு வராமல் அந்த இடத்துல அதை எல்லாமே ஸ்மூத்தாக முடித்து அந்த இதை கம்ப்ளீட்டாக ஸ்மூத்தாக இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கலாம். கோர்ட்டில் கேட்டிருக்கலாம், அவர் இப்படி பண்ணிட்டாரு, எங்கள் கவர்மெண்ட்டு சொன்னதை பேசலை, இதெல்லாம் தப்பு, கவர்னர் வந்து அன்கான்ஸ்டிடியூஷனலாக பிஹேவ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் அது பண்ணலை. ஸோ இங்கே தான் இந்த கன்வென்ஷன், ரூல், ஆக்ட் இல்லை கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் அப்படிங்கிறதுக்கு டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குது. இப்போ இவங்க என்னென்னா எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. கன்வென்ஷனையும் கான்ஸ்டிடியூஷனல் ஆக்கிட்டாங்க, கன்வென்ஷனையே ஆக்ட் அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா இந்த இடத்துல கவர்னர் வந்து பியூராக அவரோட டிஸ்கிரிப்ஷனை எடுத்துக்கிட்டார் கையில். பட் அவர் அந்த மாதிரி எடுத்துக்கிட்ட தப்பாக ரைட்டான்றது கோர்ட்டில் போய் தான் நீங்கள் தீர்த்துக்கணும், அவ்வளோதான். அந்த இடத்துல அந்த ஒரு ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர் அப்படிங்கிற அந்த ஸ்டேச்சரில் இருக்கிற ஒரு பர்சனை உட்கார வச்சுக்கிட்டு அதை இது பண்ணுறதுங்கிறது சரியான விஷயம் இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. சரிங்களா, ஃபைன். இப்போது ஜென்ரலாக இதை பற்றின ஒரு டீட்டெயில்டான ஒரு ஆர்டிக்கல் நம்ம ஐஏஎஸ் கூகுள் வெப்சைட்டில் நான் போட்டிருக்கேன். இதில் 2 சைடும் பேலன்ஸ் தான் பண்ண முடியும், நான் யாருக்கும் சைடும் எடுக்க முடியாது. பட் வாட் ஐ சஜஸ்ட் அப்படின்னா 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ட்ராவல் ஆகணும் ஃபஸ்ட்டு. 2வது விஷயம், ஏதாவது இஷ்யூனா கோர்ட்டில் போய் தீர்த்துக்கலாம். பட் இப்படி வந்து கவர்னரும் சிஎம் அசிங்கப்படுத்துறதாகட்டும் இல்லை சிஎம்மும் கவர்னர் அசிங்கப்படுத்துறதாகட்டும் 2மே தப்பு தான். 2 பேருமே 2 பேரோட அந்த ஆஃபீஸ் அந்த ஸ்டேச்சரை வந்து டிகிரேட் பண்ணிக்கிறாங்கன்றது தான் மை பாயிண்ட். பட் இந்த இடத்துல டெஃபினட்டாக கவர்னர் தவறே செஞ்சிருந்தாலும் சிஎம் வந்து அதை இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டாக அதை இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி லீகலாக கான்ஸ்டிடியூஷனலாக ஹேண்டில் பண்ணியிருந்தால் தட் வுட் ஹவ் பீன் கிரேட். அவ்வளோதான். மற்றபடி கவர்னர் ஏன் அதை விட்டார், எதுக்கு விட்டார், எதை ஆட் பண்ண அதை அந்த இஷ்யூஸ்குள்ளேயே நான் போகலை. பட் பேசிக்கலாக திஸ் இஸ் த இஷ்யூ. சரிங்களா. ஸோ இதை பற்றின டீட்டெயிலான ஆர்டிக்கிள் நம்ம ஐஏஎஸ் கூகுள் எடிட்டோரியலில் இருக்குது, கீழே லிங்க் இருக்குது, படித்து பாருங்கள். ஸோ யா, தட்ஸ் இட். தேங்க்ஸ்.